ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிராஜ் யூடியூப் சேனல். ஸோ இது என்னோட ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் ஆர்டருங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஃபுல் ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்னோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி வந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி என்னோட கெரியரை நான் டெவலப் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளவுஸ் போடுறது டீப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். யாரும் பணக்கார வீட்டில் இருந்துலாம் நாங்களாம் ஒன்றும் வந்தது கிடையாது. எல்லாமே இருக்கும், உழைக்கணும், சாப்பிடணும், அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ இப்போ வந்து என்னோட கெரியரை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த ஆரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பே நான் வந்து இதை கற்றுக்க ஆரம்பித்தேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th படிக்கிறப்ப 10th முடிச்சுட்டு 10th லீவ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லீவை நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ஆரி வந்து நான் அப்போவே கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஆரி மட்டும் கிடையாதுங்க, டைலரிங்கும் தெரியும், பியூட்டிஷியனும் தெரியும், மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு லீவையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் என்னோட கெரியருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, ஸோ நான் அந்த வகையில் வந்து நான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சது தாங்க என்னோட இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே. இது கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து எதுவும் யூஸ்லெஸ்ஸாக எதுவும் இன்னைய வரையும் இருந்தது கிடையாது. ஸோ நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் பண்ணுது இந்த ஆரி ஒர்க்கு. ஸோ என்னை பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லாத்துலேயுமே எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலி எல்லா ஸ்கில்ஸும் நான் வந்து என்னோட டெவலப்மெண்ட்டுக்காக, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் படிச்சிருக்கேன். ஸோ என்னை பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, எது தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னோட தெருவில் உள்ள சரௌண்டிங்கில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு மறைமுகமாக ஒரு சில மூலியமாக வந்து எனக்கு வந்து அது வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் தெரியாமல் நான் ஒன்றும் கிளாஸ் சொல்லி தரலைங்க, ஒன்றும் தெரியாமல் நான் எதுவுமே சொல்லி தரலைங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி வைத்தர்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. என்னை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வந்து ரைட்ஸ் கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஒரு வீட்டில் இருந்துட்டு எப்படி இப்படிலாம் சொல்லலான்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அது புரியவே இல்லை. நான் ஆனால் இறங்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க்குக்கு நான் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். என்னோட கஸ்டமருக்கு வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். பஞ்சுவாலிட்டி கரெக்டாக நான் கீப் அப் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் போடுறேன் அப்படின்னா, அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நான் வந்து கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணுவேன். அது வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு, என்னோட கெரியருக்கு, கஸ்டமர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு நான் வந்து கரெக்டாக நான் வந்து அதை வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதனால் என்னை பற்றி ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி சொல்ல தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் அதிகமாக இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி என்னை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, என்னை பத்தி மட்டும் தட்டி பேசிக்கிட்டே இருங்க. ஆனா நீங்க பேசதான் நான் வந்து மேல வர செய்வேன். சரியா? சரிங்க, அதை விடுங்க. என்னோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்ன மாதிரி தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே இருக்கும். எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்த பொண்ணு தாங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும் அந்த மனப்பான்மையில தான் நான் வந்து பிறந்திருக்கேன். அதனால யாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறது, பின்னாடி போய் குறை சொல்றது, அந்த மனப்பான்மையில நான் வந்து வந்தது கிடையாது. எல்லாரையும் வாழ வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். என்னோட கெரியர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த கிஃப்ட் தான் என்னோட ஹஸ்பண்டும் என்னோட 2 பசங்களும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நான் சின்ன வயசுல நிறைய ஸ்ட்ரகிள்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவை நான் இழந்திருக்கேன். எங்கள் அப்பா இல்லாமலே நான் வந்து சில காலங்கள் வந்து நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட இழப்புக்கு வந்து அது வந்து
யாராலுமே ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு தான் நான் சொல்வேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கடவுளா பார்த்து கொடுத்தது தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிப்பேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிப்பேன். எனக்கு எல்லாமும் அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்பா எப்படி புத்திமதி சொல்லி நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி, ஒரு ஃப்ரெண்டாக எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி, எனக்கு எப்போதுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். என்னை ஒரு நல்ல பாதைக்கு வந்து கைடன் பண்ணுறது என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. அதே மாதிரி அவருக்கு நான் நல்ல ஒரு கைடன் பண்ணி, அவருக்கு சப்போர்ட் பண்ணி, மோட்டிவேஷன் பண்ணி, அவரை ஒரு நல்ல கெரியருக்கு நான் கொண்டு வர்றது நாங்கள் 2 பேரும் ஈச் அண்ட் அதர். நாங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்காம தான் இருக்கிறோம் இன்ன வரைக்கும். ஒருத்தருக்கு வரம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. அதனால எங்களோட லைஃப்பை பற்றி பேசுறதுக்கும் அவங்களுக்கு தகுதி கிடையவே கிடையாது. நான் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு வந்தாலும், நான் எப்படி இது பண்ணாலும் நான் நல்லபடியாக தான் நான் இருக்கிறேன். என்னோட லைஃப்பை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரிலாம் எதுக்கு கமெண்ட்ஸ் பேசணும், இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பேசுகிறவங்க பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் மேலே போயிட்டே தான் இருப்போம். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி நக்கலாக பேசுறது, கிண்டலாக பேசுறது, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க, வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க. நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆன் போயிட்டே தான் இருப்போம். எங்கள் வளர்ச்சியை கண்டு நீங்கள் பொறாமப்பட்டுட்டு தான் இருக்கணும். சரி, ஓகேங்க. வாங்க நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச், ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச். இது ஒரு பிரைடல் ப்ளவுஸ்க்காக வந்து என்னோட என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து ஆர்டர் எடுத்திருந்தாங்க. சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் மற்ற ஸ்டூடெண்ட்டும் சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஹெவி ப்ளவுஸ் வந்தால் எப்படி போகணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இது தாங்க இந்த ப்ளவுஸு ஃபெதர் ஸ்டிச்சிங்கு. டபுள் கலர் ஷேரி கலருக்கு லைட் பிங்க், டார்க் பிங்க் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதில் ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு அப்புறம் சுகர் பீட் வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. போட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவில் அவுட்புட் வந்து காமிக்கிறேன் ஃபுல் ஃபினிஷிங்கோட. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வேலை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது 1 வீக்கு கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் 1 வீக்கில் எல்லாமே போட்டு முடிச்சு கொடுத்தனால கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டிச்சிங் வந்து வேறு இடத்துல கொடுத்துருந்தனால ஸ்டிச்சிங் வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க.